வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இந்த ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத பார்ப்போம். இந்த ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட காண்டாக்ட்ஸில் இருக்கிறவங்கள உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அது குரூப் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அவங்க யாருக்குமே தெரியாது. நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜுமே தனித்தனி மெசேஜாக தான் உங்களுக்கு போகும். உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸில் நியூ ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போதே அதோட காண்டாக்ட்ஸ் பாக்ஸ் வரும். ஸோ அதில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு வேணுமோ விருப்பமாக இருக்கோ அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 7 பேரோட காண்டாக்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி 7 ரெசிபென்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். அதில் நான் ஒரு மெசேஜ் நான் டைப் பண்ண போகிறேன். அந்த மெசேஜ் இப்போது அதில் மாலை வணக்கம் அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு கொடுத்தேன். இல்லை வேறு எந்த ஒரு ஃபைல்னாலுமே அதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு சென்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணுற மாதிரி தான் இதில் போகும். பட் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் தனி மெசேஜாக அனுப்புன மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட மெசேஜ் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக தான் ஒரு மெசேஜ் போயிருக்கு. இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தனித்தனி மெசேஜாக தான் போகும். அந்த குரூப்பை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த குரூப்பில் மற்ற நார்மல் குரூப்பில் இருக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே அதில் வரும். அதில் உள்ள அதோட மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த குரூப்பில் இல்லை நீங்கள் ஷார்ட்கட்டில் வச்சுட்டு கூட இல்லை உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் ஷார்ட்கட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள ஒரு குரூப் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை இதை நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே செட்டிங்ஸில் டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து டெலீட் ஆகிட்டிங்கன்னா நார்மல் ஒரு சார்ட் எப்படி டெலீட் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் டெலீட் ஆயிரும். திரும்ப வேணும் அப்படின்னாலும் இதே மாதிரி ஒரு ப்ராட்காஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை ப்ராட்காஸ்ட் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இதுபோல் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் போயிட்டு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.